ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். காலையில் கார்டனில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. கார்டனில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ வந்து பூத்திருக்கு. மல்லிப்பூ பாருங்கள், நல்ல குண்டு குண்டு மல்லி அழகாக பூத்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூ அண்ட் இங்கே வந்து ஒரு சாமந்தியுமே பூத்திருக்கு. இங்கே வந்து வாடாமல்லியும் சூப்பராக பூத்திருக்கு. அன்னைக்கு வந்து ஹேர் பேக் போடலான்னு சொல்லி கொஞ்சமாக லீவ்ஸ் இதெல்லாமே பறிச்சிட்டு போகலான்னு நினச்சேன். செம்பருத்தி இலை வந்து நல்லா இருக்க இலையை மட்டுமே பார்த்து கொஞ்சமாக வந்து செம்பருத்தி இலை வந்து பறிச்சுக்கிட்டேன். பிஃபோர் மேரேஜ்லாம் நான் அடிக்கடி வந்து ஹேர் பேக் எல்லாமே போடுவேன். ஆஃப்டர் மேரேஜ் அந்த பழக்கம் அப்படியே விட்டுடுச்சு. ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சேன். அன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் போடலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து செம்பருத்தி இலை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து ஆலோவேரா ஜெல்லோட அவுட்டர் லேயரை பீல் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா வெந்தயம் நல்லா ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். அண்ட் அது கூடவே ஒரு வெங்காயமும் சேர்த்துருந்தேன். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னமும் ரொம்ப நல்லது. அண்ட் இதெல்லாமே நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்கேல்ப்ல இருந்து டிப் ஆஃப் த ஹேர் வரைக்கும் நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணால் ரொம்பவே நல்லது. இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட ஹேர் நல்லா ஷைனிங்காகவும் நல்ல க்ரோத் இருக்கிறதும் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வந்து செஞ்சுருந்தேன். அது கூடவே வந்து எக் மசாலா, பாயில்டு எக் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் லெமன் ரைஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன். இது எல்லாமே ரொம்பவே நல்ல காம்பினேஷன். லெமன் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அன்னைக்கு வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். வீக்கெண்ட் ஆனாலே குழந்தைங்க எங்கேயாச்சும் கூப்பிட்டுட்டு போக சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. மெயினாக வந்து ப்ளே ஏரியா போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ வெளியில் கூட்டிகிட்டு போகலாம், அவங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி அன்னைக்கு மால் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். போகும்போது மெட்ரோ ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லாமே கிராஸ் பண்ணி ஃபைனலாக விஆர் மாலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அன்னைக்கு விஆர் மால் போய் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஒரு மூவி பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். பார்க்கிங் ஏரியாவும் அன்றைக்கி ரொம்ப க்ரௌடும் இல்லை. ரொம்ப ஈஸியாகவே நமக்கு பார்க்கிங் ஸ்லாட்டுமே கிடச்சிருச்சு. அண்ட் விஆரில் இருக்க பிவிஆர் சினிமாஸ்க்கு தான் அன்றைக்கி வந்து நம்ம போயிருந்தோம். இந்த பிவிஆர் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் சினிமாவுக்கு வந்தாலே வாங்க வேண்டிய எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸையும் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே போயாச்சு. அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌட். ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகும்போது க்ரௌடே இல்லாமல் இருந்தது. அப்புறமா சரியான க்ரௌடாக இருந்தது. நாங்கள் அன்றைக்கி மகாராஜா மூவி தான் போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது மூவி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேபி ப்ளே ஏரியா போகணுன்னு சொல்லியிருந்தா. ஸோ இந்த மாதிரியான நிறையா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்தது. இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டுமே கொடுக்குறதா இருந்துச்சு. அண்ட் அங்கேயே வந்து டின்னர் சாப்பிட்டோம். அண்ட் பாஸ்கின் ராபினில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, நல்லா ரிச்சாக இருந்தது ஐஸ்கிரீம் ஃப்ளேவர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டாலையும் ஒரு ஜிகிர்தண்டா வாங்கி குடிச்சிருந்தோம். மஸ்ட்ரை இந்த ஜிகிர்தண்டாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நட்ஸோட ரொம்ப நல்லா டேஸ்டியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஃபான் சிட்டி போய் பேபி விளையாட வச்சுட்டு அங்கே ஹேம்லீஸில் இந்த மாதிரி மாஷ் அண்ட் பியர் வச்சுருந்தாங்க. அது கூட நின்று பேபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரெயிட்டாக ஹோம் சென்டர் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.